தெண்டலே மெல்ல பேசு சீரியல்ல இளமதிய ரிஷிய ஆளு வச்சு கிட்னாப் பண்ணிட்டாப்ல இல்லையா? இப்ப பரம இளமதிய தேடிக்கிட்டு போறாப்ல. கூட போலீஸையும் அழைச்சுக்கிட்டு தான் போறாப்ல. அப்ப போற வழியில வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன விசாரிக்கிறாங்க. போலீஸோட பரம விசாரிக்கிறாப்ல. "நான் யாரையுமே பார்க்கல. இந்த பக்கம் எந்த வண்டியும் போகல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப கையெடுத்து வேறயா கும்பிடுறாப்ல. அப்ப நம்ம இளமதியோட மோதிரத்த நம்ம பரம பாத்தர்றாப்ல. ஏன்னா இளமதியை கிட்னாப் பண்றப்ப கையில இருந்த மோதிரத்தை திருடிட்டாப்ல இல்லையா? அந்த மோதிரத்தை விரல்ல மாட்டியிருக்காப்ல. இளமதியோட மோதிரத்தை இவன் மாட்டியிருக்கான். அப்ப இவனுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு அடிச்சு கேட்கும் பொழுது நேரா இளமதி இருக்கிற இடத்துக்கே அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, இளமதியை காப்பாத்தி மண்டபத்துக்கே அழைச்சிக்கிட்டு போறாப்ல. யாரு தான் இளமதியை கடத்தினது அப்படின்னு விவாதம் போகுது. நம்ம பரம இருந்துகிட்டு இந்த ரிஷி தான் கடத்தியிருப்பான் அப்படின்னு சொல்ல, இல்ல இது ரிஷி கடத்தல, உங்க அம்மா தான் இதை செஞ்சது அப்படின்னு நம்ம இளமதி வந்து பாத்தீங்கன்னா கலா மேல பழிய போடுது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.